அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி முட்டை எப்படி செஞ்சு தரலாம். நிறைய குழந்தைங்களுக்கு வேக வச்சா குழந்தைங்க முட்டை சாப்பிட்றது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ முதல்ல நம்ம முட்டையை உடைச்சிடலாம். முட்டை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 9 months கம்ப்ளீட் ஆனோடனே குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் எல்லோ கொடுக்க ஆரம்பித்து அது நல்லா செட் ஆனதுக்கப்புறம் நம்ம 1 yearக்குள்ளே நம்ம ஒயிட்டும் சேர்த்து ஹோல் எக்காக கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதை நல்லா நம்ம அடிச்சுக்கலாம். எக்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் ஜாஸ்தி. அது மட்டுமே கிடையாது, இது அயன் கண்டென்ட்டும் இதில் நிறையா இருக்குது. அது போக விட்டமின் ஏ, டி, B12 இருக்குது. மஞ்சள் கருள் யாருமே ஒதுக்க வேண்டாம். அதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. ஸோ நேச்சுரலான கொலஸ்ட்ரால் ஃபேட்டி ஆசிட்ஸ் தேவையானது இருக்குது. ஸோ இது கூட நான் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்திக்கிறேன். 1 வயசு உள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு உப்பு சேர்த்த வேண்டாம். அது போக நான் சீரகத்தூள், இது 2 தான் சேர்த்த போகிறேன். ஸோ 1 yearக்குள்ளே இருக்கிற பேபிஸ்க்கு இது நம்ம சேர்த்தலாம். ஜீரகம் டைஜஷனுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். நம்ம ஆட் பண்ணியிருக்கிற அந்த பவுடர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்தந்த இடத்துல போய் அது கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. அதனால் எங்கேயுமே ஒட்டாமல் நல்லா அதில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் கரு நம்ம ஸ்கிப் பண்ண வேண்டாம். குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, பெரியவங்களும் சொல்கிறேன். ஸோ இதை ஆட் பண்ணிக்கிறதுனால நம்மளுக்கு எசென்ஷியலான ஃபேட்டி ஆசிட்ஸ் தான் கிடைக்க போகுது. ஸோ இப்போ அதை நல்லா அடித்தாச்சு. இப்போ ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு நம்ம அடித்து வச்சுருக்கிற முட்டையை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லாமே இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது கதிருக்கு பண்ணேன். இப்போ நான் தேவுக்கு பேரலாக இன்னொரு பண்ணுறேன். ஸோ முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் உப்பு, ஏன்னா தேவ் இப்போ 5 yearsங்கிறதுனால உப்பு சேர்த்துறேன். அதுக்கப்புறம் பெப்பர், சீரகத்தூள், பெப்பர் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துறேன். இதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது கூட நான் அடிஷ்னலாக என்ன சேர்த்துறேன் அப்படின்னா பார்ஸ்லி, அதுக்கப்புறம் ஆர்கேனோ, இது மட்டும் நான் சேர்த்துறேன். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதையும் இன்னொரு கிண்ணத்தில் பட்டர் தடவி இதை ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தான், குழந்தைங்க நல்லா விருப்பமாகவும் சாப்பிடுவாங்க. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு இட்லி பாத்திரம் இருக்குது இல்லையா, அதில் உள்ளே வச்சு வேக வைக்க போகிறோம். ஸோ முட்டையோட மஞ்சள் கருவும் வெள்ளைக்கருவும் மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால குழந்தைங்களால கொஞ்சம் ஈஸியாக சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவங்களுக்கு விக்கல் எடுக்காது. இது நம்மளுக்கு வேக வச்ச மாதிரியும் இருக்குது. அடியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக பட்டர் போடுறோம். அதுவுமே நம்மளுக்கு ஒரு எசென்ஷியலான ஃபேட் தான். ஸோ பாருங்கள், வெந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இது எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்க நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ எந்த இடத்துலையும் தனித்தனியாக ஒரு மாதிரிலாம் இருக்காது. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஸோ குழந்தைங்களால அவங்களாலே எடுத்து சாப்பிட முடியும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்கன்னா அப்போ தான் இப்போல்லாம் வீடியோஸ் போடுறோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.